friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் பொங்கல். அதுவும் வரகரிசியில பண்ண போறோம். யூசுவலா பொங்கல் பச்சரிசியில பண்ணுவோம். வரகரிசி வந்து இந்த சிறுதானிய வகையை சேர்ந்தது. இதுல பண்றதுனால நமக்கு வந்து ஹெல்தியான ஒரு ரெசிபி சாப்பிட்ட திருப்தி இருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு 1 கப் வரகரிசி, அதுக்கு 1/4 கப் பச்சைப்பருப்பு, 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் வெல்லம் யூஸ் பண்றதா இருந்தா அதை பொடி பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டணும். இது வந்து கிளீனா இருக்கிறதுனால நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன். முந்திரி, பாதாம், இதுக்கு அடிஷ்னலா நான் பம்கின் சீட்ஸும் மெலன் சீட்ஸும் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை, ஏலக்காய் பொடி, நெய். வரகரிசி பொங்கல் பண்றதுக்கு முதல் சிறு பருப்பை நம்ம லேசா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வாஷ் பண்ண வேண்டாம், நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்துட்டு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சிறு பருப்பு லைட்டா வறுபடணும். ஸ்டவ் சிம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சிறு பருப்பு வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, லைட்டா பருப்பெல்லாம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த நேரத்துல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிறு பருப்பு நல்லா ஆறின உடனே பாத்திரத்துல வரகரிசியும் சிறு பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணணும். வரகரிசி வந்து ப்ரௌனா இருக்கும். இது வாஷ் பண்ணதான் உங்களுக்கு அந்த வெள்ளையா வரும். ஸோ ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். சிறு பருப்பு நல்லா ஆறணும். சிறு பருப்பும் வரகரிசியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour இதை நல்லா ஊறட்டும். இப்ப நம்ம பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு அரிசி 1 கப்னா தண்ணி 1க்கு 6 டம்ளர் வைங்க. 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி வைக்கணும். அப்பதான் நல்லா குழைய வேகும். கொஞ்சம் போல இதுல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது சாதம் கொஞ்சம் சீக்கிரமாவே வேக ஆரம்பிக்கும். இதனால நெய்யை கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிக்கிறேன். யூசுவலா முதல் சிறு பருப்பை வேக வச்சுட்டு அப்புறமா அரிசி போடுவாங்க. இப்ப நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறதுனால ரெண்டுமே ஒன்னா சேர்த்து வேக விடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். கூடவே இது கலந்து வரும். யூசுவலா கடைசியில சேர்ப்பாங்க, பட் நான் இதுல முதலே சேர்த்துருவேன். அப்பதான் நல்லா வாசனை இதோட சேர்ந்து வரும். ஸோ ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வரகரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப எல்லாருமே சிறுதானியங்களை மறந்தாச்சு. இப்போ கரண்டா வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்து எல்லாம் யூஸ் பண்றோம். யூஸ்வலா சாதத்துக்கு யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி சக்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா குழஞ்சி நமக்கு சக்கரை பொங்கல் நல்லா வெண்ணெய் மாதிரி கிடைக்கும். ஸோ வரகரிசி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து நல்லாவே வித்தியாசமா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எப்பவுமே சாப்பாடுக்கும் சரி இந்த மாதிரி பொங்கலுக்கும் நீங்க அரிசியை யூஸ் பண்ணும் போது ஊற வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஃபாஸ்டா குக் ஆகும். குக்கர்ல ஆல்ரெடி செஞ்சு பழக்கம் இருக்கவங்க குக்கர்ல வச்சு செய்யலாம். இது இனிஷியலா பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி செய்யும் போது என்னன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி தேவைப்படுது, ரொம்ப இறுக்கமா வருதுன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட இதோட சேர்த்துக்கலாம். அதனாலதான் நான் இப்படி ஓப்பன்ல வச்சு பண்றேன். ஸோ கொஞ்சம் தலை வரட்டும். இல்லைன்னா ஆறின பிறகு அப்படியே கேக் மாதிரி ஆயிடும். நெய் வந்து இந்த நேரத்துல இன்னும் கூட சேர்த்துக்கலாம்.
இப்ப நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, யூசுவலா முந்திரி திராட்சை தான் வறுத்து போடுவாங்க. நான் வந்து பொங்கல்ல அப்படியே தான் ஆட் பண்ணுவேன் ஃபைனல் ஸ்டேஜ்ல. ஏன்னா சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா வரும். அந்த கிரன்ச்சினஸ் தேவைப்படுறவங்க முந்திரி திராட்சை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம். ஸோ அதனால நான் இப்ப நெய் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குவான்டிட்டியும் பாருங்க, நல்லா ரைஸ் ஆகி வருது உங்களுக்கு. சாதம் நல்லா வேகணும், நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். வெல்லம் பிகினிங்ல ஆட் பண்ணீங்கன்னா அரிசி வேகவே வேகாது. அதனால சாதம் நல்லா குழஞ்சி வரட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல நான் பொடிச்ச வெல்லம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெல்லம் கட்டி யூஸ் பண்றவங்க தனியா அதை நல்லா உதுத்துட்டு கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி அதை கரைச்சி ஸ்டவ்ல ஒரு 2 minutes வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளத்துல வண்டல்லாம் இருக்கும். அதனால அப்புறமா நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்ப பொடிச்ச வெல்லமே கிடைக்குது. இந்த மாதிரி இதையே நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படியுமே நம்ம வெல்லம் சேர்த்த பிறகு இன்னுமே கூட கொஞ்சம் நீர்த்து வரும். அதனால ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணா பாயசம் மாதிரி ஆயிடும். அதுக்கு அளவா தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் குழைய வேகணும். சிறுபருப்பு பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் சிறுபருப்பே இல்லாம வெறும் வரகரிசி இல்ல வெறும் பச்சரிசியில கூட பொங்கல் செய்வாங்க. ஆனா சிறுபருப்பு போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஹெல்தியானதும் கூட. இதுல போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ் தான். வெல்லத்துல நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பா அட்லீஸ்ட் மந்த்லி 2 ஆவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இது. பாருங்க, சிறுபருப்புமே நல்லா வெந்து உடைய ஆரம்பிக்குது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்துல வெல்ல பொடி சேர்க்க போறேன். இது கரெக்டான அளவு நான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 1.25 கப் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வெல்லம் சேர்த்தோம்னா இலக ஆரம்பிச்சிருச்சு. வெல்லம் சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லமும் நல்லா ஒன்னா சேர்ந்தாச்சு. இப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதை நான் வறுத்து போடல, அப்படியே தான் போடுறேன். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். முந்திரி, நான் இதுல பாதாம் சேர்க்கிறேன். கூடவே நான் சொன்ன மாதிரி மஸ்க் மெலன் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் சேர்க்கிறேன். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் அப்படி சேர்க்கறது. அண்ட் குழந்தைங்களுக்கும் சாப்பிடும் போது நல்லா நறுக்குன்னு வாயில சாப்பிட ஈஸியா இருக்கும். பொங்கல் மட்டும் இல்ல, நீங்க பாயசம் எனி ஸ்வீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. சொன்ன மாதிரி தலன்னு இருக்கு. வரகரிசி ஸ்வீட் பொங்கல் ரெடி. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியா இருக்கும். டெக்கரேட் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.